வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை. சொத்து பிரகடனங்களை சமர்ப்பிக்க தவறியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. நாட்டில் டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 31ஆக அதிகரிப்பு. அதிவேக மோட்டார் சைக்கிள்களுடன் இளம் வர்த்தகர் ஒருவர் கைது. கடற்பரப்புகள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு கடல்சார் சமூகத்தினருக்கு எச்சரிக்கை. 5 கொலை வழக்குகள் தொடர்பில் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு விளக்கமறியல் உத்தரவு. தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் தலைவர் கைது. நாட்டில் பதிவு செய்யப்பட முடியாத 1 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய நவீன ரக அதிவேக மோட்டார் சைக்கிள்கள் 5உடன் வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் 2 போலி இலக்க தகடுகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஹோமாகம பிராந்திய குற்றவியல் பணியகத்தின் அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் அத்துருக்கிரிய கோகந்திர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இச்சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கோகந்திர பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய வர்த்தகர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் அத்துருக்கிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தேசிய அபிவிருத்தி லொத்தர் சபையின் முன்னாள் தலைவரான ஷியாம்லா பெரேரா லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய அபிவிருத்தி லொத்தர் சபையின் தலைவராக அவர் பணியாற்றிய காலத்தில் நியமிக்கப்பட்ட 3 அதிகாரிகளை அந்த நிறுவனத்தில் பணியமர்த்துவதற்கு பதிலாக அப்போதைய அமைச்சர் ரவி கருணாநாயக்கவின் அலுவலகத்தில் பணிபுரிய அமர்த்தியதன் மூலம் நிகழ்ந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாகவே இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. காங்கேசன் துறையில் இருந்து மன்னார், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகள் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய காங்கேசன் துறையில் இருந்து மன்னார், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடலுக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அக்கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படலாம் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. சிலாபத்தில் இருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடலுக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் கடல் அலைகளின் உயரம் சுமார் 2.0 முதல் 3.0 மீட்டர் வரை உயரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இது குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இது தொடர்பில் விடுக்கப்படும் அடுத்தடுத்த அறிவிப்புகள் குறித்து விழிப்புடன் செயற்படுமாறு மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இன்று மட்டு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் T56 ரக துப்பாக்கிகளினால் 5 நபர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த 15ஆம் தேதி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்திருந்தது. குறித்த வழக்குகள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 5 மனித கொலை சம்பவங்களினதும் 3வது சந்தேக நபராக சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பெயரிடப்பட்டுள்ளார். இவர் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புபட்ட குற்றச்சாட்டில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தற்போது வெலிக்கடை சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 54,000 என்ற எல்லையை தாண்டியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. இன்றைய நிலவரப்படி நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 54,189 என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணகர தெரிவித்துள்ளார். அத்துடன் நாளொன்றிற்கு பதிவாகும் நோயாளிகளின் எண்ணிக்கை 950 முதல் 1000க்கும் இடைப்பட்டதாக காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 1030 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அடுத்தடுத்த 3 நாட்களிலும் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதால் அதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை டெங்கு நோயாளர்கள் அதிகளவில் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதுவரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 31 பதிவாகியுள்ளதாகவும் சுகாதார பிரிவினர் அறிவித்துள்ளனர்.
தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறியவர்களுக்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கியுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையகம் ஜூலை 7ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை கால அவகாசத்தை நீட்டித்து அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அதிகமானோர் ஒரே நேரத்தில் படிவங்களை சமர்ப்பிக்க முயன்றதனால் ஏற்பட்ட இணையதள தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக இந்த நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. குறித்த காலகட்டத்தில் எந்த அபராதமும் விதிக்கப்படாது எனவும், எனவே பிரகடனங்களை இணைய வழியில் தாக்கல் செய்ய முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரச உயர் அதிகாரிகள் தமது சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை சமர்ப்பித்தலுக்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகின்றது. தகுதியுடையோர் இன்றைய தினத்திற்குள் தமது சொத்து பொறுப்பு விவரங்களை வெளிப்படுத்த வேண்டும் எனவும், இல்லையேல் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உள்நாட்டு சந்தையில் இன்று காலை பதிவான விலையுடன் ஒப்பிடுகையில் தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இன்று காலை 24 கேரட் தங்கம் ஒரு பவுன் 3,79,000 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் 3000 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் 3,82,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,82,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,51,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 47,750 ரூபாய்க்கும், 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,938 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தில் எதிர்பார்க்கப்படும் அதிகரிப்பு வழங்கப்படாவிடின் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. பேருந்து கட்டணங்களை அதிகரிப்பதற்கு பதிலாக எரிபொருள் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுத்துள்ளதாகவும் அச்சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இதனிடையே வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவை நாளை போக்குவரத்து அமைச்சிடம் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டிருந்தாலும் தமது போக்குவரத்து கட்டணங்களை மாற்ற இயலாது என தேசிய ஒன்றிணைந்த முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் மற்றும் தொழிற்துறைசார் சங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் தமது தொழிற்துறை 16 ரூபாய் என்ற அடிப்படையில் நட்டத்தில் இயங்கி வருவதாகவும் அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் லலித் ரோஹன பெரேரா தெரிவித்துள்ளார். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1700 தாண்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1719 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வடக்கு வெனிசுவேலாவின் லா குவைரா மாகாணத்தை தாக்கிய 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களினால் இதுவரை 5034 பேர் காயமடைந்துள்ளனர். அதேபோன்று மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் காணாமற் போயுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் வெனிசுவேலாவை தாக்கிய ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 ஆக பதிவான முக்கிய நிலநடுக்கங்களை தொடர்ந்து இதுவரை 600க்கும் மேற்பட்ட அதிர்வுகள் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.